சிங்கிள் கிளிக்கில் ஹேர் கட்டிங் பண்ணி பக்காவாக பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்ம சாஃப்ட்வேரு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஆரோ மார்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கூட நம்ம ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அங்கே வந்து கட்டிங் பண்ண தேவையான ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கினா நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே இங்கே நமக்கு இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோ நம்ம கட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஹார்ட்வேர் ஆப்ஷன்ஸில் CPU GPU மோட் இருக்கும். இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏஐ மாடல்ஸ்னு இருக்கும். ஏஐ மாடல்ஸில் வந்து ஒரு 4 மோட் ஆஃப் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் கிளியருங்கிற ஒரு மோட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து ரொம்ப கிளியராக பக்காவாக ஹேர் கட்டிங்கு யூஸ் ஆகிற மாதிரி பக்காவாகும். அதை செலெக்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் பட்டன் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இன்டர்நெட் கனெக்ஷன் அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகி ஏர் மாடல்ஸ் லோட் ஆகிடு உங்களுக்கு கட்டிங் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக கட்டிங் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் பக்காவாக ரிமூவ் ஆகிடுச்சு. இதை நம்ம பார்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து பிஎன்ஜியாக சேவ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் நமக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே சேவ் பண்ணுங்கிற லொக்கேஷன் நம்ம இங்கே கொடுத்துக்குறோம். ப்ரௌஸ் போயிட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு அப்புறம் இங்கே சிங்கிள் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கீழே நமக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பிஎன்ஜியாக சேவ் ஆகிடும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஎன்ஜி சேவ் ஆகிடும். இதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்கலாம் பாருங்கள். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பி எங்கே நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் கேர்ளுங்கிற ஃபோல்டரில் இந்த பிஎன்ஜி சேவ் ஆகிருக்கு. 3 வேறு வேறு ஃபார்மேட் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக உள்ள ஃபைல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஸ்டி வேறு எந்த ஒரு நான் சாம்பிளுக்காக ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு டிசைனில் வேணாலும் இதை வந்து உட்கார வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா பக்காவாக கிளியராக கட் ஆகிருக்கும் எல்லாமே. சரிங்களா? இது தனி லேயராக கூட இருக்கும். நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். தனி லேயர் செப்பரேட்டாக பிஎஸ்டி தனி லேயராக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெருசு பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு குவாலிட்டி ஒன்றும் ஆகாது. இந்த ஹேர் கட்டிங்கெல்லாம் பக்காவாக ஆகிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் ஆகி ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து நம்மளுக்கு இந்த இதில் ஈஸியாக கிடைச்சிடும். இந்த இதில் பாருங்கள், செப்பரேட்டாக நம்ம லேயராக கிடைக்குது. நீங்கள் எந்த உங்கள் டிசைனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபோட்டோ கூட பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஃபோட்டோ நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த இதே சாஃப்ட்வேரில் சாம்பிளுக்காக 2 பேர் உள்ள மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி எட்ஜ் கிளியருங்கிற அது செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதிலே பார்க்கலாம். நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். திருப்பி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மோடில் சிங்கிள் கிளிக்கில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு இடையில உள்ள கேப்பு அப்புறம் உள்ள ஹேரு எல்லாம் நீட்டாக பக்காவாக 2 பேர் உள்ள இமேஜ் கொடுத்தாங்கிற கூட கரெக்டாக உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி நம்ம சிங்கிள் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஃபைல் மட்டும் ஆகும். பக்கத்தில் பேட்ச் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை ஃபைல் நம்ம பண்ணியிருந்தாலும் அத்தனை ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம சிங்கிளாகவே பண்ணிக்கிறோம். திருப்பி பார்த்தீங்கன்னா இதே ஃபோல்டரில் பிஎன்ஜி ஃபைலாக வந்து அது சேவ் ஆகிடுச்சு. 001 ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இப்போ லாஸ்ட்டாக பண்ணது கப்புளுங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கு. இதே திருப்பி நம்ம வாங்க ஃபோட்டோஷாப்பில் திருப்பி செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி கட் ஆகிருக்குது லாஸ்ட் ஃபைலில். இப்போது நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்துலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நம்ம பிஎஸ்டி ஃபைல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் வந்துடும். நீட்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்காது. நீங்கள் இதில் பார்க்கலாம். எட்ஜஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஹேர் கட்டிங் பக்காவாக இருக்கும். என்ன தேவையோ அந்த இது பக்காவாக ஆகிருக்கும். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. பக்காவான ஒரு குவாலிட்டியில் வந்துடும். சரிங்களா? இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஆப்ஷன்ஸு. நீங்கள் ஃபோட்டோ சொல்லுவீங்க பார்த்தாச்சு. இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட நம்ம பார்க்குறதுனா கூட பார்க்கலாம். இதை ரீசைஸு என்ன மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு குவாலிட்டி எந்த பிரச்சனையும் ஆகாது. சரிங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு ஃபோட்டோ கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து இப்போ 2வது ஆப்ஷனில் செலெக்ஷன் பண்ணி பார்க்குறேன். அதை 2வது ஆப்ஷன்ஸில் இதுவும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எல்லா மோடும் உங்களுக்கு தேவையில்லாத பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் ஆகிட்டு ஹேர் கட் ஆகி பாருங்கள். அந்த மல்லிகைப்பூலாம் எப்படி ஆகிருக்கு பாருங்கள். பக்காவாக கட் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு
பக்காவாக ஒரு சிங்கிள் கிளிக்லேயே பண்ணுற மாதிரி இந்த இதில் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மட்டும் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தனியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை இந்த ஃபைலை வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செப்பரேட்டாக அந்த ஃபோல்டரில் போய் இந்த ஃபைல் வந்து விடலாம். திருப்பி அதே மாதிரி இதையும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் செக் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இம்போர்ட் பண்ணி இந்த ஃபைலும் எப்படி கட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பழைய இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்டரை. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வந்த ஒரு ஃபோட்டோஸ்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் சரி, ஒரு பேக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே இதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வேறு வந்து அந்த ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவில் ஒரு பேக் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது மாதிரி நம்ம கட் பண்ணி அதை தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் எப்படி கரெக்டாக பக்காவாக அந்த மல்லிகைப்பூலேருந்து ஹேர் கட்லேருந்து எல்லாம் பக்காவாக வந்துருக்கிறத இந்த அளவுக்கு நம்ம அருமையாக அந்த சாஃப்ட்வேரில் பண்ணிக்கலாம்.